ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஐஓபிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டீஸ் அண்டர் தி அப்ரண்டீஸ் ஆக்ட்ஸ் 1961. ஸோ இது வந்து 2025லேருந்து 2016 டோட்டலாக 750 வேகன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும், இது ஃபுல்லாகவே ஆன்லைன் மோடு தான். ஸோ www.job.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். ஆர் www.bfsissc.com. ஸோ இந்த 2 வெப்சைட் மூலியமா மட்டும் தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி கிளாரிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 10th ஆகஸ்ட்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. க்ளோசிங் வந்து 28ஓட க்ளோஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஃப்ரெஷர் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து 10 ஸ்டார்ட் ஆகி 20 ஆகஸ்ட்டோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். 24th ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 780 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கனால ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 28 இயர்ஸ் இருக்கணும். உங்களோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த் எப்படி ஃபாலோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 1/8/1997லேருந்து 1/8/2005 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேட்டகரி வச்சு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டைஃபன் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, மெட்ரோ சிட்டி, அர்பன் சிட்டி, செமி அர்பன் ரூரல்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ மெட்ரோக்கு 50K, அர்பனுக்கு 12K அண்ட் செமி அர்பன் ரூல்ஸ் வந்து 10K வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் நேட்ஸ் அண்டர் கீழே கேண்டிடேட்டை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து சேலரி வந்து வேரி ஆகும். எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனல் ஆப்டிடியூட், அப்புறம் பேசிக்காக கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலி 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, லோக்கல் லாங்குவேஜ் நம்ம ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் ரிட்டன் அண்டு ரீடிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதேமாதிரி ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு நீங்கள் ஓகேயா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்னதுன்னா 2 வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.